ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தாவேக்கா பெண்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசியிருக்காப்புல பொன்ராஜ்னு ஒருத்தர். ஏன் அப்படி பேசுறது என்னதுன்னு நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தாவேக்கா இருக்கிற பெண்கள்லாம் எல்லாருமே வந்து ரொம்ப இழிவாக பேசியிருக்காப்புல. அது ரொம்ப கொச்சையான வார்த்தை, அது என்னால் சொல்ல முடியல. ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா, தாவேக்காவில் இது இந்த மாதிரி பெண்கள் இருக்கிறதெல்லாம் வந்து இருக்காங்கன்னு காமிச்சது விஜய் தான். அதுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காப்புல. அது ஒரு பெண்கள் வந்து அந்த மாதிரி இப்போ அண்ணனாக இருப்பேன், பொண்டாட்டியாக இருப்பேன்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் ரொம்ப தப்பு தான். அது மட்டும் இல்லாமல் வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, நான் வந்து விஜய் 26 வருஷமாக காதலிக்கிறேன், அது அவங்க அப்பாவுக்கும் தெரியும் அப்படிலாம் சொல்கிறதும் இது தப்பு தான். இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து எல்லா பெண்களும் சொல்கிறது மிகப்பெரிய தவறு. ஸோ இதில் என்னென்னா, இப்படி அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு தான். அதனால் வந்து விஜய் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா, அதுக்கு போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பொன்ராஜ் மேலே, இந்த மாதிரி தவறாக பேசியிருக்காரு அப்படின்னு. அது இல்லாமல் இந்த பொன்ராஜ் யாருன்னா வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு அரசியல் ஆலோசகராக இருந்தவர். ஸோ அதையுமே வந்து இப்போ தான் நமக்கு தெரிஞ்சுது யார் இந்த பொன்ராஜ் அப்படின்னு. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை மக்களே. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு பக்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எல்லாருமே தப்பாக சொல்லலை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா வந்து அவர் வந்துமே இந்த மாதிரி வந்து என்னை வந்து கொலை பண்ணிடுவேன், சர்ச்சை பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து இஷ்யூவும் வந்து டிவிக்கு தொண்டர்கள்லாம் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ.